தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, திருவருகை காலம் 4வது வார இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பின் வழியாய் இறைவனோடும் பிறரோடும் இணைந்து வாழ இன்றைய வார்த்தையானது நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது. இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகள், அதோடு தொடர்புடைய மனிதர்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவானை பற்றி, அன்னை மரியாளை பற்றி, சக்கரியா எலிசபெத்தை பற்றி, இப்படி அவரோடு தொடர்புடைய ஒவ்வொரு மனிதர்களும் தத்தம் விதத்திலே தனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புக்கு ஏற்றார் போல இறைவனை புகழ்பவர்களாக, இறை திருவுளத்தை அறிந்து கொள்பவர்களாக, இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக பேசப்பட்டிருக்கின்ற பொழுது, ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்து இறை திருவுளத்தை ஏற்று நடந்த தூய யோசேப்பை பற்றி, புனித சூசைப்பரை பற்றி தான் இன்றைய வார்த்தையானது நமக்கு சிந்திக்க அழைப்பை விடுக்கின்றது. மறக்கப்பட்ட மனிதன், அமைதியாக வாழ்ந்த மனிதன், ஆனால் ஆயிரம் அர்த்தங்களை, வாழ்க்கை பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருப்பவர்தான் புனித யோசேப்பு. அன்னை மரியாளிடம் காணப்பட்ட அதே விசுவாசம், அதே நம்பிக்கை முழுமையாக தன்னிலே கொண்டு இறை திருவுளத்திற்கு ஏற்றார்படி வாழ்ந்தவர்தான் புனித யோசேப்பு. அன்னை மரியாள், இதோ ஆண்டோடைய அடிமை, உம் சொற்பை நடக்கட்டும் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லி அதை தன் வாழ்வாக மாற்றினாள். ஆனால் புனித யோசேப்போ அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் தன் வாழ்வின் இறுதி மணித்துளை வரைக்கும் ஆண்டவருக்கு உகந்தவராக, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக, கீழ்ப்படிதல் உள்ளவராக வாழ்ந்தவர்தான் புனித யோசேப்பு. எனவேதான் கடவுளால் இவர் இயேசு வளர்ப்பு தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். புனித யோசேப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எத்தனையோ வாழ்க்கை பாடங்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலிருந்தும் இறை வார்த்தையிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இயேசுவின் பிறப்பு இத்தகைய ஆசிரியர் நமக்கு பெற்றுக் கொடுக்கட்டும். முதலாவதாக அவரை பற்றி சொல்லப்படுவது, அவர் நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்றது. நேர்மையாளருக்கான வழிமுறைகளை, வரையறைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் புத்தகம் 18:5 இருக்கின்ற 9 வரை இருக்கின்ற வசனங்களை சொல்லப்பட்டிருக்கின்ற சிறப்பாய் 9ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நேர்மையாளர் என்பவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய சட்ட திட்டங்களையும் நியமங்களையும் முழுமையாக கடைபிடிப்பவர், கடவுளுக்கு உண்மையுள்ளவராக வாழ்பவரே நேர்மையாளர், நீதிமான் என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் திருப்பாடல் 64:10 சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரில் அகமகிழ்பவர் நேர்மையாளர், அவரிடம் அடைக்கலம் புகுபவர் நேர்மையாளர் என்று சொல்லப்படுகின்றது. முழுமையாக ஆண்டவரிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர், கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருப்பவர், கடவுளுக்கு அவருடைய சட்டங்களையும் திட்டங்களையும் முழுமையாக கடைபிடிப்பவராக வாழ்பவர் தான் நீதிமான், நேர்மையாளர். யோசேப்பு நேர்மையாளர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அவருடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக கடைபிடிப்பவராக இருந்தார், கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். எப்போது கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இருக்க முடியும்? நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களுக்கு நாம் உண்மையுள்ளவராக இருந்தால் மட்டுமே, நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு நாம் நேரியவர்களாக நம்மை காட்டிக்கொண்டால் மட்டுமே நாம் கடவுளுக்கும் நேர்மையுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். கண்ணில் காணும் நம்மோடு இருக்கிற சகோதரருக்கு உண்மையுள்ளவர்களாக இல்லையெனில் கண்ணால் காணாத கடவுளுக்கும் நம்மால் உண்மையுள்ளவர்களாக வாழ முடியாதாகவே யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நேர்மையாளர், உண்மையுள்ளவர்களாக இருப்போம். நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு, நம் குடும்ப உறவுகளுக்கு, உங்கள் கணவனுக்கு, மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு மாதிரியும் பின்னால் ஒரு மாதிரியும் செயல்படுபவர்களாக இருக்காதீர்கள். இது யோசேப்பு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம். இரண்டாவதாக, துன்பத்தின் மத்தியிலே அமைதியாயிருப்பது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24 இருக்கின்ற வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது அடித்தளம் பற்றிய ஒரு ஊமை சொல்லப்பட்டிருக்கும். பாறையின் மீது அடித்தளம் இடப்பட்ட அந்த வீடானது, புயல் எழுந்தது, மழை பெய்தது, பெருவெள்ளம் ஏற்பட்டது. அந்த பெருவெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதியது. அந்த வீடு விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அடித்தளம் இடப்பட்டதாக இருந்தது. அதே மாறாக
மணல் மீது அடித்தளமிடப்பட்ட அந்த வீடானது அழிந்து போயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. யோசேப்பு இறைவன் என்கின்ற பாறையின் மீது தன் அடித்தளத்தை வைத்திருந்தார், தன் வீட்டை கட்டியிருந்தார், ஆண்டவரில் அகமகிழ்பவராக ஆண்டவர் திருவுளத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார். எனவேதான் எத்தகைய சூழ்நிலைகள் குழப்பங்கள் வந்தபோதும் யோசேப்பு கலங்கவில்லை, தளர்ந்து போகவில்லை, மனமுடைந்து போகவில்லை, அலைக்கழிக்கப்படவில்லை. இதோ தனக்கு நிச்சயமாயிருக்கின்ற ஒரு பெண் கருவுற்று குழந்தையை தாங்கியவளாக இருக்கின்ற சொல்லி அறிந்தவுடன் இங்கே அவர் அலைக்கழிக்கப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவில்லை, அமைதியாகிறத காரணம் அவர் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருந்தார். யோசேப்பு சொல்லிக் கொடுக்கின்ற இரண்டாவது பாடம். ஆனால் அதற்கு மாறாக இன்றைய முதல் வாசை படிக்கிற பொழுது ஆகாஸ் அரசனை பற்றி சொல்லப்படுகின்றது. சிரியா எப்ராயிமோடு சேர்ந்து இஸ்ரவேலை எதிர்த்து வருகின்ற பொழுது இங்கே ஆகாஸ் அரசனும் மக்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். காற்றிலே சிக்குண்டு சிதறிக்கப்படுகின்ற அலைக்கழிக்கப்படுகின்ற மரங்களை போல இவருடைய மனம் அலைக்கழிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அலைக்கழிக்கப்பட்ட மனிதன் மிகவும் தளர்ந்து போகின்றான், சோர்ந்து போகின்றான், பயம் உள்ளத்தில் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அவன் மனிதனை தேடி ஓர ஆரம்பிக்கின்றான். ஆனால் யோசேப்பு முழுமையாக மாற்று வழி கண்டுபிடிக்க, அதாவது எந்தவித அலைக்கழிப்பும் இல்லாமல் அமைதியாகிறார். எங்கே அதை நாம் காண முடியும்? அதற்கப்புறம் நடக்கும் நிகழ்வு. இப்படி அமைதியாக இருந்தனால்தான் அவர் உறங்கச் செல்ல முடிந்தது. இல்லெனில் அலைக்கழிக்கின்றப்படுகின்ற மனம், கவலைப்படுகின்ற மனம் மன அமைதியை இழந்து விடுகின்றது. அவர்களால் உறங்க முடிவதில்லை. ஒரு வகையான டிப்ரெஷன், மன அழுத்தம், மன சோர்வுக்கு அவர்கள் கடந்து போவார்கள். யோசேப்பு அத்தகைய நிலைக்கு செல்லவில்லை. காரணம், அவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ஆண்டவரை தன் வாழ்வின் அனைத்துமாக நம்பியிருந்தார். அந்த நம்பிக்கை அவருக்கு துணையாகிறது. நம்முடைய வாழ்வில் எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் மேற்கொள்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் முழுமையாக நம்பி ஆண்டவரிலே நாம் பயணிப்பவர்களாக இருக்கின்றோமா? அல்லது அலைக்கழிக்கப்பட்டு அவசரப்பட்டு கவலைப்பட்டு சோர்வுற்று மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிற அனைவரையும் மனது நிம்மதியை கெடுத்து நாம் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கோம். அப்படி என்றால் யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வழியிலே நாம் இல்லை. மூன்றாவதாக யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நம் அமைதியில் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் கருவுற்றிருக்கின்ற கேள்விப்பட்டவுடன் அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை என்று சொல்லப்படுகின்றது. காரணம், யோசேப்பு இரக்கமும் கனிவும் உள்ள மனிதராக இருந்தால். யாருக்கு இந்த இரக்கமும் கனிவும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பிலிப்பியர் புத்தகம் 2:1 சொல்லப்படுகின்றது, தூய ஆவியார் அருளும் இரக்கமும் கனிவும் உடையவர்களாக இருங்கள். யாரெல்லாம் தூய ஆவியில் இயக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இரக்கமும் கனிவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ரோமர் புத்தகம் 8:15 சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நாம் தூய ஆவியால் இயக்கப்பட வேண்டும். தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது கனிவும் இரக்கமும் பரிவும் நம்மிடம் இருக்கும். அப்படி கனிவும் இரக்கம் நம்மிடம் இருக்கிறது என்றால் நாம் நம்மை அல்ல பிறரை சார்ந்தவற்றை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் 2:3-4 சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது வீண் பெருமைக்கு இடம் தர மாட்டோம், நம்மை மையப்படுத்தி கொண்டு நான் என்கின்ற அந்த அகந்திலே நிற்க மாட்டோம். இரண்டாவதாக மனத்தாழ்ச்சியோடு மற்றவர்களை உங்களை விட உயர்வாக நினைப்போம், பிறரை உயர்வாக நினைப்பவர்களாக இருப்போம். நம்மை சார்ந்தவை பற்றி அல்ல, பிறரை சார்ந்தவை பற்றி எண்ணுபவர்களாக இருப்போம். நான்காவதாக கிறிஸ்து இயேசுவின் மனநிலை நம்மிடம் இருக்கும். யோசேப்பிடம் இந்த 4 குணங்களும் இருந்தன. அங்கே தான் என்கின்ற அகந்தை இல்லை. அதே போல தன்னை பற்றி அல்ல, மாறாக மரியாளை பற்றி உயர்வாக நினைக்க ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய திட்டங்கள் பொய்த்து போனாலும் மரியாளை பற்றி அவர் தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ சந்தேகமாக நினைக்காமல் மரியாவின் நிலையிலிருந்து அந்த சூழ்நிலை யோசிக்க ஆரம்பிக்கின்றார். எனவேதான் அவரால் கிறிஸ்து இயேசுவின் மனநிலையிலே வாழ முடிந்தது. கிறிஸ்து இயேசுவின் மனநிலை மரியாளுடைய மனநிலையிலே இருப்பது. உதாரணம் சொல்லுகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 14 படிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் இறந்து விடுவார், கொலை செய்யப்பட்டு விடுவார். கொலை செய்யப்பட்ட இதை கேள்விப்பட்டவுடன் இயேசு தனிமையாக பாலை நேரத்திற்கு செல்லுவார். அப்படி செல்கின்ற பொழுது மக்கள் அவர் அங்கு இருப்பதை அறிந்து கொண்டு
அவரை நோக்கி வருகின்ற பொழுது, இவர் ஏற்கனவே திருமுழுக்கு யோவான் தன்னை முன்குறித்தவர், தன்னுடைய சொந்தக்காரர் இறந்த அந்த சோர்வில் இருக்கின்ற பொழுது தன்னை மையப்படுத்தவில்லை. இதோ நானே இங்கே கவலைக்கு உள்ளாகி இருக்கின்றேன், போங்கள் என்று சொல்லி மக்களை துரத்தவில்லை. மாறாக அவர்கள் ஆயினல்லா ஆடுகள் போல் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்ட கடவுள் அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். அப்பங்களை பழுகச் செய்து 5000 பேருக்கு பசி ஆற்றுகின்றார். அங்கே இயேசு தன்னை பற்றி நினைக்கவில்லை, அங்கே வந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்காக செயல்பட. அதே போலவே தான் யோசேப்பும் இந்த இடத்திலே தன்னை பற்றி நினைக்கவில்லை, மாறாக மரியாளை பற்றி நினைத்தார். இது நம் குடும்பத்திற்கு மிக மிக தேவையான ஒரு குணம். பெரும்பாலான சமயங்களிலே குடும்பங்களிலே சிறு சிறு சலசலப்புகள், சிறு சிறு நிகழ்வுகள், எதிர்மறை நிகழ்வுகள் கடந்து போகின்ற பொழுது பெரும்பான்மையான சமயங்கள் நாம் நம்மை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். நம்மோடு இருக்கின்ற குடும்ப உறவுகளை பற்றியோ, குடும்பத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய மனநிலை பற்றியோ, எந்த சூழ்நிலையிலேயும், எந்த சந்தர்ப்பத்திலேயும், எந்த இக்கட்டிலே அவர்கள் அப்படி செயல்பட்டார்கள் சொல்லி அவர்களை புரிந்து கொள்வதில்லை. ஒரு சில நேரங்களில் அவரை பற்றி தவறாக பேச ஆரம்பிக்கின்றோம். அவர்கள் மீது இல்லாத போலாத சொல்லி அவர் மனதை வேதனைப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். பிறருக்கு முன்னால் அவர்களை அவமானப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் செய்த அந்த தவறுகளை சுட்டி காட்டி அவருடைய மனதை காயப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். யோசேப்பு இதை அனைத்தையும் செய்யவில்லை. அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை, அவரை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, அவருக்கு வேதனை கொடுக்க விரும்பவில்லை. மரியாளை கஷ்டப்படுத்த வேதனைப்படுத்த யோசேப்பு விரும்பவில்லை. எனவேதான் அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருக்கின்றார். நம் குடும்ப உறவிலே நாம் பிறரை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். கனிவோடு இரக்கத்தோடு செயல்படுபவர்களாக இருப்போம். அடுத்ததாக யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இப்படி அவர் பிறரன்பிலும் இறையன்பிலும் வாழ்கின்ற பொழுது கடவுள் அங்கே செயல்பட ஆரம்பிக்கின்றார். கடவுள் அவருக்கு விளக்கத்தை கொடுக்கின்றார். இப்படி விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது யோசேப்பு செய்கின்ற 3 செயல்பாடு. 1, இறை குரலை கவனிப்பது. அவர் கனவிலே அவர் எச்சரிக்கப்படுகின்ற பொழுது, கனவில் அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த குரலுக்கு இவர் செவிமடுக்கின்றார். அதுதான், என் குரலை கேட்டு அதன்படி செயல்படுபவர் பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். இங்கே யோசேப்பு அறிவாளியாக இறை குரலுக்கு செவிமடுக்கின்றார். 2வதாக அதுக்கு ஏற்றுக்கொள்கின்றார். சும்மா செவிமடுத்து விட்டு கனவுல வந்துச்சு, ஏதோ கனவாக வந்து மறைந்து போயிட்டு சொல்லி அதை விலக்கி விடலை. மாறாக அந்த கனவின் செய்தியை இறை செய்தியாக ஏற்றுக்கொள்கின்றார். 3வதாக அதை ஏற்றுக்கொண்டவர் அதற்கு கீழ்ப்படுகின்றார். கீழ்ப்படிதல் பழியை விட மேலானது என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகம் 16 படிக்கின்றோம். இங்கே புனித யோசேப்பு இறை குரலை கேட்கின்றார், கேட்பதை ஏற்றுக்கொள்கின்றார், ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகின்றார், இறை ஆசி பெற்றவராக வாழ்கின்றார். இது யோசேப்பு சொல்லிக் கொடுக்கிற அடுத்த பாடம். நம் வாழ்விலே இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது, இறை செய்தி கேட்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு பேசுகிறேன் என்பதை உணர்ந்து கொண்டு இறை குரலுக்கு செவி கொடுக்கின்றோமா? அப்படி செவி கொடுத்து இறை செய்தியின் வழியாக இறைவன் நம்மிடம் இருக்கின்ற தடைகளை, நம் வாழ்வில் இருக்கின்ற குறைபாடுகளை சொல்லி காட்டுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றோமா? ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டுகொள்கின்றோமா? யோசேப்பு என் திட்டம் நிறைவேறவில்லை, என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி அங்கே மனமுடைந்து போய்விடவில்லை. மாறாக இறை திருவுளம் என்னில் நிறைவேறுகின்றது, இறைவன் எனக்கென்ன வைத்திருக்கின்ற திட்டம் என்னில் நிறைவேறுகின்ற சொல்லி அதற்கு கீழ்ப்படிந்ததை போல நம் வாழ்விலே சிறு சிறு சங்கடங்கள் வருகின்ற பொழுது கடவுள் திட்டத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்ற நம் வாழ்வை மாற்றிக்கொள்கின்றோமா? சிந்திப்போம். அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இதுதான். முதலாவதாக, கனிவும் இரக்கமுள்ள மனிதராக வாழ முற்படுவோம். இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திடுவோம். தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்ட மனிதராக இருப்போம். கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை கொண்டு பிறரை புரிந்து கொண்டு பிறரை காயப்படுத்தாத, சங்கடப்படுத்தாத மனிதர்களாக இருப்போம். இறை குரலுக்கு செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து இறைவனை மையப்படுத்தி வாழ்வோம். புனித யோசேப்பை போல வாழ முற்படுவோம். ஆசி பெற்ற மக்களாயிருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தந்து போல ஏந்திடும்